பரிபூர்ண ஆனந்தம் இல்ல. அன்னைக்கு ஊட்டி மலை மேல பஸ் போகுது, சாயந்தரம் 6:30 மணி, இருட்டு போச்சு. டிரைவருக்கு சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தன் புலம்புறான், பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, வார்டு மெம்பர் சரியில்லை, ஊரே சரியில்லை. டிரைவருக்கு டென்ஷன் ஆகிடே, கண்டக்டர் இடத்த மாற்றி உட்கார வை. என்ன டென்ஷன் ஆகிறான் இல்லைன்னாத்த எதுவும் நம்பிக்கை வை, எல்லாம் சரியா போடும். எதை வச்சுன்னா நம்புறது? இப்போ எனக்கு இன்னும் 2 கண்ணும் தெரியல, இந்த பஸ் போகும், நான் நம்பதே. அவ்வளவுதான் சார். பொண்டாட்டியம் வந்தான், புள்ளையம் வந்தான், வார்டு மெம்பரை வந்துட்டான். முருகா இந்த பஸ் மலையில போய் ஒழுங்கா சேரணும்டான்னு வேணும். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு துன்பத்தை விட இன்னொரு துன்பம் வந்தா இதை மறந்துடுவான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேப்பர்ல கூட அப்படிதான் அறிக்கை வரும் பாத்தீங்களா, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் வரும். உடனே மக்கள்லாம் பார்ப்போம், என்ன யுத்தம் வருன்றாங்களா, வருமா வருமா? நான் கேட்கறாங்க, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் யுத்தம் ஒரு காலத்துலயும் வராது, எழுதி வச்சுங்க, வரவே வராது. ஏன்? அவன் நாட்டில் உற்பத்தி ஆகிற அத்தனை பொருளையும் நாம தான் வாங்குறோம். நான் சொல்றது சின்ன விஷயம்தான். அதனாலதான் என் பையனே சொன்னான், காதல் கூட சீனாவில் தான் தோண்டி இருக்கும்னு. எப்படா என்ன வாரண்டியும் கேரண்டியும் கிடையாது, அதனால அந்த காதல் கூட அங்கதான் உதயமாயிருக்கும்ன்றான்.